மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் மாலை வணக்கம். TVI HD தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் CMR 101.3 தமிழ் HD ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எங்களுடைய இனிய மாலை வணக்கங்கள். மனம் மயக்கம் இந்த மாலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ராஜ் கணேஷ் மற்றும் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் ஜசேந்தினி பிரபாகர். நான் கலிஃபோர்னியாவில் வசித்து வருகிறேன். நான் இந்த MA மியூசிக் முடிச்சிருக்கேன். மியூசிக்கில் வோக்கலில், அதை விட வீணை, வயலின், வோக்கல் அதெல்லாம் படிப்பிக்கிறேன் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இவங்க வந்து ஒரு பெரிய மியூசிக் டீச்சர், பெரிய சிங்கர், அப்படி மல்டி டேலண்டட். கலிஃபோர்னியாலேருந்து இங்கே வந்து முதல் முறையாக பாடம் வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்காக. நிச்சயமாக வந்து ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. அதே போலவே இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நம்ம கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. கெஸ்ட் சிங்கர் இவர். ஹீஸ் ஆல்சோ கிரேட் சிங்கர், ஷங்கர் பை நேம். அவர் என்னோட ஃப்ரெண்டும் கூட. பல பேருக்கு இங்கே டொரண்டோவில் பரிச்சயமான ஒரு முகம். இப்போ வந்து வளர்ந்து வரும் ஒரு சூப்பர் சீனியர் சிங்கர் அவர். அவரையும் வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இதை போல ஒரு மேடை அமைத்து கொடுத்து என்னை போன்ற பல கலைஞர்களுக்கு ஒரு உற்சாகமான வாய்ப்பளித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு ஏற்றிக் கொண்டிருக்கும் CMR TVI நிர்வாகத்தினருக்கு எங்களுடைய முதற்கண் நன்றிகள். அத்தோடு நேயர்களே, உங்களால் நாங்கள், உங்களோடு நாங்கள், நீங்கள் எல்லாமே நாங்கள் இல்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ரசித்து எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தா தான் வந்து எங்களால் வந்து ஷைன் பண்ண முடியும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கும் உங்களுக்கு முதற்கண் நன்றிகள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை TVI HD தொலைக்காட்சி மூலமாகவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் CMR 101.3 தமிழ் HD ரேடியோ மூலமாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை வந்து லைவ்ல நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், எங்களோட பேசணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162224059 4162924059. இதுதான் நம்பர். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட இங்கே கதைக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நாங்களும் உங்களை என்டர்டைன் பண்ணுறது காத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு நிகழ்ச்சி தொடக்கம்னா ஒரு விநாயகர் பாட்டு பாடுவாங்க, ஒரு பக்தி பாடல், அல்லா இயேசு பாட்டெலாம் பாடுவாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு அம்மா பாட்டு பாடுவாங்க, பக்தி பாடல். ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்தி ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கோம். அது நிச்சயமாக எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறோம். இப்போ அந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி அடுத்த பாடலுக்கு உண்டான க்ளூவை கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு இந்த சாங்கை பாட போகிற சாங் வந்து ஒரு 1980s வந்து ஒரு படத்தோட ஒரு சாங்கு. இதுதான் நாங்கள் பாட போகிறோம். என்ன பாட்டை நாங்கள் பாடினப்பறம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நாங்கள் அடுத்து பாட போகிற பாட்டுக்கு வந்து ஒரு க்ளூ சொல்லிடலாம். அந்த பாட்டுக்கு வந்து ஏதாவது க்ளூ சொல்ல விரும்புகிறீங்களா நேயர்களுக்கு? பழைய பாடு. பழைய பாட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, பழைய பாட்டு வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுங்க. யார் நடிகர்கள், ஏதாவது படம் பேர், அப்படி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நேயர்கள் சொல்லுவாங்க. ராஜா, AM ராஜா அவர்கள் இசையமைத்து பாடிய ஒரு டூயட் சாங் பழைய படத்திலிருந்து. மற்ற கெஸ்ட்லாம் உங்ககிட்டே விட்டுறோம். நீங்கள் எந்த பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து we can read it and we can get motivated. Please do call us and encourage us. We will go to the first song. பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே.
அருமையான ஒரு அண்ணன் தம்பிட்டேன் அண்ணன் தங்க பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல், ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வரிகள். நிச்சயமாக இந்த மாதிரி பாடல்கள் எழுதி அந்த பாடலாசிரியருக்கு மிக்க நன்றிகள். இப்போ இந்த பாட்டலை பற்றி பாடிட்டோம் இல்லையா, முதல் பாடல் பாடிட்டோம். இப்போ நம்ம கெஸ்ட் மிஸ்டர் சங்கர் கிட்ட கேட்கலாம் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. வெரி ஆப்ட் ஆக்சுவலி. இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான் தி பெஸ்ட்டு. நீங்கள் பாடலாசிரியர் பற்றி சொன்னீங்க, கங்கை அமரன் எழுதின பாட்டு இது. அண்ட் கலைஞர் கருணாநிதியோட ஒரு பியூட்டிஃபுல் வசனம், லைக் இட்ஸ் ரொம்ப அருமையான ஒரு மூவி அது. அண்ட் பியூட்டிஃபுல்லி சாங். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். தேங்க்யூ. உண்மையில அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. பாசப்பறவைகள் அப்படின்ற அந்த படத்தில் வந்து கலைஞர் அவர்கள் எழுதிய வசனங்கள் வந்து அவ்வளோ அனல் பறக்கும். ஒரு கோர்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சிவகுமார் ராதிகான்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். மிக்க நன்றி. இப்போ அடுத்த பாடலுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தோம். வணக்கம், காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் வடிவாம்பாள் கதைக்கிறேன், மிஸ் ஆகால இருந்து. வணக்கம் வடிவாம்பாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ராஜகணபதி, யசிந்தினி, நீங்க 2 பேரும் ஆரம்பமே கலக்கி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். நல்லா இருக்கு, அப்படியே போய்கொண்டிருக்கு. நீங்க பாடுற எனக்கு தெரியும். உங்கள்ட்ட நான் பாட்டு கேட்கறேன்னா ஒவ்வொரு முறை நீங்க செய்யற. நீங்க இந்த முறை உங்களுக்கு நேரம் இருந்தா கண்ணம்மா கனவில்லையா ஒரு 2 அறியண்டாலும் எஸ்பிபி ஒரு பாட்டு பாடையில வேண்டா பாடுங்க. நிச்சயமா அது வந்து ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கிறோம். நேரம் பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா நடுவில் வந்து டைம் கிடைக்கும் பாடுறோம். ஓகே. உங்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கீங்க, ராஜ கணபதின்ட்டு, ராஜ் கணேஷ். இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. மிக்க நன்றி. அது பொருந்து வந்த பேரும் உங்களுக்கு பொருந்தும். மிக்க நன்றி. மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பாருங்க. ஓகே, நல்லா. தேங்க்யூ so much. காலர்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணுறீங்க எங்களுக்கு. நீங்கள் உடனே வந்து எங்களோட பேச முடியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் லேக் இருக்கும். நாங்கள் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அங்கே ரிசீவ் ஆகிறதுக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் லேக் இருக்கும். அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் பாட்டு முடியறதுக்கு முன்னமே வந்து கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி கால் பண்ணிங்கன்னா எங்களோட பேசலாம் நீங்கள் உடனே. தேங்க்யூ. இப்போ அடுத்த பாட்டு க்ளூ சொல்லாமா? இப்போ இந்த பாட்டுக்கு சொன்னோம், யாரும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. நீங்க அடுத்த பாட்டுக்கு என்ன க்ளூன்னு சொல்லிட்டு நான் போலாமா? போ. கர்ணா படத்துல இடம் பெற்றது. இது வந்து தர்பாரி கானடா ராகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. அடேங்கப்பா, இவங்க டீச்சர் வந்து மியூசிக் டீச்சர் வேற சொல்லிட்டாங்க. தர்பாரி கானடா ராகத்துல வந்த ஒரு அருமையான ஒரு டுயட் சாங், நல்ல காதல் சாங். ஆமா, நல்ல ரொமான்டிக் சாங் சொல்லிட்டு இதுக்கு மேல சொல்ல முடியாதுங்க. கர்ணான்னு சொல்லிட்டாங்க, தர்பாரி கானடான்ட்டாங்க. இது நிறைய பேர் தெரியும் இப்போ என்ன பாட்டுன்னு. இப்போ அடுத்த பாட்டு, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு, பழைய பாட்டு பாடிட்டு வரலாம். எந்தன் பேபி நீ வாரா, எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா, எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா, எந்தன் டார்லிங் கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா, எந்தன் டார்லிங் கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் டார்லிங். பூவில் தோன்றும் பெண்மை உந்தன் பெண்மை அல்லவா? தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா? பூவில் தோன்றும் பெண்மை உந்தன் பெண்மை அல்லவா? தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா? இன்னும் சொல்லவா, அதில் மன்னன் அல்லவா? அந்த எண்ணம் போதும் போதும் எந்தன் பேபி இங்கு வா. ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா, எந்தன் டார்லிங் கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா, எந்தன் டார்லிங் கலைமேவும் வர்ணஜாலம்
ஓடம் கூட பாடல் பாடுமே எங்கும் இன்ப வெள்ளம் கண்டு பொங்கும் உள்ளமே ஓடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே மேகம் போதுமா இது காதல் வேகமா அதை காணும் போதும் உங்கள் கண்கள் காதல் பேசுமா ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி. என்ன ஒரு அருமையான ஒரு கம்போசிஷன். பாடுறப்பே வந்து இவ்வளோ உற்சாகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தேன் நிலவு அப்படின்ற ஒரு படத்தில் இந்த பாட்டு உண்மையிலே வந்து இப்படிலாம் வந்து ஹனிமூன் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு திரைப்படம் மூலமாக சொன்ன ஒரு உதாரண பாடல் சொல்லலாம். இப்போ அடுத்த பாடலுக்கு க்ளூ கொடுத்துருந்தோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கரெக்டான ஆன்சர் நினைக்கிறோம். அது ஃபேஸ்புக்கில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கமெண்ட்ஸ் எல்லாம், நிறைய பேர் வந்து நம்ம சொன்ன அந்த க்ளூக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தப்பாக வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின் கேட்காம ஈஸியாக கேட்டீங்க. தர்பாரி கேனடான்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிக்கணும். தர்பாரி கேனடா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டதுனால அவங்க டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக கேளுங்க கொஸ்டின், சரிங்களா? அடுத்த பாட்டுக்கு க்ளூ சொல்லிடலாம். இப்போ இந்த பாட போகிற பாடல் என்னன்னு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த பாடல் வந்து இவங்களோட சோலோ. அந்த பாட்டை பற்றி க்ளூ நீங்களே சொல்லுங்கள். ஆஷா போசல் இந்த சாங். அப்படி சொன்னா அப்படிங்க ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, எனக்கே புரியலைங்க. அப்போ மீனா டான்ஸ் ஆடி பாடுற மீனா எல்லா பாட்டிலும் டான்ஸ் ஆடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. கமான். கேப்டனோட படம், கேப்டன் விஜயகாந்தோட படம், புரட்சி கலைஞரோட படம், அவர் டெடிகேஷன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ கேப்டன் விஜயகாந்தோட படம், ஆஷா போஸ்லே பாடின பாட்டு சோலோ சாங்கு. அதுக்கு மீனா டான்ஸ் ஆடிருக்காங்க. மீனா வந்து சோலோவில் டான்ஸ் ஆடி பாடின டான்ஸ் ஆடின ஒரு சாங்கு கேப்டன் படத்துல இருந்து. அது கேப்டன் படம் பேரில், கேப்டன் விஜயகாந்தோட படம். வேறு ஏதாவது க்ளூ சொல்லணுமா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், டொமினிக் சென்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லமா மாற்றி இருக்கோம். நன்றி. உண்மையிலேயே இந்த பழைய பாடல் புதிய உண்மையை கேட்கறதுக்கு நீண்ட நாள் பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அருமையான பாடலாக இருந்திருந்தது இருவருடைய குரலும். சுசிலாமா மாதிரியும் எம் ராஜா மாதிரியும் இருந்தது கூட குரல்களை கேட்க. தொடர்ந்து பாடல்களை தாருங்கள். உங்களுக்கும் டிவிஎஸ் சிஎம்ஆர் சாவனர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றியா, மிக்க நன்றி அழைத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. ஆமாம், நிச்சயமா. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். அது என்ன பாட்டு சொல்லிடலாமா? தர்பாரி கன்னடால மலரே மௌனமா நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கங்க்ராட்ஸ் டு ஆல் த லிசனர்ஸ் ஹூ ஆர் டைப்பிங் இன் ஃபேஸ்புக். கரெக்டாக நீங்கள் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த பாடலுக்கு வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. அது என்ன பாடலுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். மலரே மௌனமா மௌனமே வேதமா மௌனமா
மலரே மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா பேசினாள் ஓயுமா அன்றே மலரே மௌனம் மௌனமே வேதமா இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ட்ராக் தந்து அனுசரணை கொடுத்த தமிழ் கரோக்கே வேர்ல்ட் பாபு ஜெயகாந்தன் அண்ணாக்கு மிக்க நன்றி. ரொம்ப ஒரு அருமையான பாடல். தர்பாரி கன்னட ராகத்தில் நீங்கள் சொன்னது எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக வந்து பாடிருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக. ஒன் டைம் கூட ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு சாங், அருமையான ஒரு எத்தனை சாங். தடவையும் கேட்கலாம். ஆமாம், நிச்சயம். காலர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க லைன் கிடைக்கிறதுக்கு. நீங்கள் நாங்கள் பாட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கால் பண்ணிங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா 30 செகண்ட்ஸ் லேக் இருக்குது. எங்களோட பாட்டு முடியறதுக்கு முன்னாடியே எங்கள் கால் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போது அடுத்து இப்போ கெஸ்ட்டு மிஸ்டர் சங்கர் கிட்ட போகலாம். சொல்லுங்கள் சங்கர், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ வரைக்கும்? What a beautiful song. வித்யாசாகரோட அருமையான மியூசிக். And like it's so wonderful. Action King Arjun பேரு. The way he acted in that movie also, right? Yeah. So I always used to say, like, believe the old songs-la தான் இதை லிரிக்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ இருக்குன்னு. பட் இன்னும் வித்யாசாகரோட மியூசிக்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா பாட்டுமே ஒரு அமேசிங் மெலடி. இட்ஸ் பியூட்டிஃபுல்லி சாங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ்டர் சங்கர். தேங்க்யூ. அடுத்த பாட்டு க்ளூ கொடுக்கலாமா? உங்களோட பாட்டுக்கு யாரும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. நீங்கள் என்ன பாட்டு போடுங்க, அதுக்கு நம்ம ஒரு டூயட் சாங் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு க்ளூ கேட்கலாம். அந்த பாட்டு வந்து மே மாதம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் சாங். ஸோ அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா அந்த பாட்டு வர்றப்போ. பட் வந்து க்ளூ இதுதான், ஒரு டூயட் சாங் நாங்கள் பாட போகிறோம் இவங்களோட சோலோக்கு அப்புறம். அந்த பாட்டு வந்து மே மாதம் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் டூயட் சாங். என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நவ் ஓவர் டு யூ ஃபார் யுவர் சோலோ சாங். இப்ப சாத்து நட சாத்து கூலி காத்து காத்து கைய கோத்து இடம் பார்த்து கொடியேத்து
இடம் பார்த்து கொடியேத்து இப்ப சாத்து நட சாத்து குளிர் காத்து காத்து நீ போடு காதல் விண்ணப்பம் கிடைக்காது வேறே சந்தர்ப்பம் நீ வந்து ஆடும் ஊஞ்சல் நான் அழகாக பாடும் ஏஞ்சல் நான் தரையிலே தரிசனம் தருகிற நிலவிது அறையிலே அபிநயம் புரிகிற மலருது செக்காக என் பெண்ணே சொத்தாத ஆளில்லை எல்லாரும் என் பேரை சொல்லாத நாளில்லை இப்ப சாத்து நடு சாத்து குளிர் காத்து காத்து கைய கோத்து இடம் பார்த்து கொடியேத்து இப்ப சாத்து நடு சாத்து குளிர் காத்து காத்து இப்ப சாத்து நடு சாத்து இப்ப சாத்து நடு சாத்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சாங்கு, சூப்பராக பாடினீங்க, ஃபீல் பண்ணி. நன்றி நன்றி. இல்லை, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த பாட்டு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் ஆஷா போஸ்லின் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ஏன் நான் கேட்டேன்னா ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்கு. ரொம்ப ரேர் சாங், யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிளைமேக்ஸ் சாங் இது. எல்லாம் அப்படியே வந்து உசுர கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, பாம்பு வெடிக்க போகுது அப்படின்னு. இவங்க பாட்டு டான்ஸ் ஆடினு இருப்பாங்க, அங்கே புரட்சி கலைஞர் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் அந்த படத்தில். எனக்கு அந்த இன்டர்லூட் அந்த அதுகள் எல்லாம் அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமா இருந்தது. ஆமா, இளையராஜா சார் வந்து கேட்க வேண்டாம். அது எனக்கு ரியலி நைஸ். ரொம்ப அருமையா பாடுனீங்க, ரொம்ப அருமையா பாடுனீங்க. வணக்கம் கணேஷ். வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் முரளி. வணக்கம் முரளி சார், எப்படி இருக்கீங்க? மற்ற எப்படி அவங்களோட பேர் லட்சுமியா? நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஜசேந்தினி. ஜசேந்தினி, ஓகே. அவங்க சொல்லவே தேவையில்லை, அவங்க பாட்டு படிக்கவே தெரியும், அவங்க மியூசிக் டீச்சர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. கால் பண்ணதுக்கு, பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், அதனால இவர் பேர் வருது இல்லை, அவரை பார்த்தா ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ற மாதிரியே இருக்குது, பாட்டு படிக்கிற மாதிரியே தெரியல. அப்படி ஆமா, செம்மையா ஹோஸ்ட் பண்றீங்களா, பாட்டு படிக்கிறீங்க. அதே நேரம் அடுத்த வார பாடல் என் மேல் விழுந்த மழை துளியே ரொம்ப நல்லா பாருங்க, எங்கிருந்தாய். நன்றி நன்றி, மிக்க நன்றி அழைத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆமா, நன்றி, பாய். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், ராஜன் ஜெசி. வணக்கம். இது கிருபா கணேஷ். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? தெரியுது, நல்லா இருக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜன், ஜெசி. ஜெசி அமேசிங் சாங்ஸ். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. உண்மையா அவங்களோட சாங் செலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. ஜெசி, ஐ நோ ஹர் வெரி குட் சிங்கர் அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி டு see Jesse with you, Raj. Thank you அக்கா, thank you so much listening all the songs and congratulations, we are going to watch. Thank you அக்கா, thank you. Keep listening. Thank you so much. Thank you.
இப்போ பாட போகிற பாட்டு க்ளூ கேட்டிருந்தோம். நம்ம சில பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் அந்த கமெண்ட்ஸ் பார்த்தா தெரியுது நமக்கு. உங்களோட பாட்டு கூட சொன்னாங்க சில பேர். சாத்து நட சாத்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. நம்ம அதை கவனிக்கல, ஆனால் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து பாட போகிற பாடலுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு இந்த பாட்டு போகலாம். அடுத்து பாட போகிற பாட்டுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? நீங்களே சொல்லிடுங்க என்ன பாட்டு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழ் படத்தில் ஒரு தெலுங்கு சாங். அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. தமிழ் படத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு தெலுங்கு சாங்கு. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அடுத்த பாடல் ஸ்ரோதஸ்வினி ராகம் இருக்கு. அதில் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரோதஸ்வினி ராகம் என்று சொல்லப்படுற ராகம் இருக்கு. அது இன்னொரு வணக்கம். சூப்பர் ஸ்டார் நடித்த படம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழ் படத்தில் ஒரு தெலுங்கு சாங். இதுக்கு மேலே சொல்ல முடியாது, எல்லாம் சொல்லிட்டுவாங்க யாருன்னு. இதுக்கு மேலே க்ளூ சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த பாட்டுக்கு போகலாம், பாடிட்டு அந்த பாட்டுக்கு வரலாம். இப்போ நாங்கள் பாட போகிற பாடல் வந்து மே மாதம் படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் மெலடி உங்களுக்காக. இத்தனை நாளா எங்கிருந்தாய்? என்மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? என்னை எழுப்பிய பூங்காற்றே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? என்னை மயக்கிய மெல்லிசையே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? உடம்பில் உறைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் நானே நான் இருந்தேன். என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய். ஒளியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய். வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய். இரவை திறந்தால் பகல் இருக்கும், என் இமையை திறந்தால் நீ இருப்பாய். என்மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா இலையும் மலரும் உரசுகையில் ஏழு பாஷை பேசிடுமா? அலையும் கரையும் உரசுகையில் பேசும் பாஷை பேசிடுமோ? மண்ணும் விண்ணும் உரசுகையில் என்ன வாசை பேசிடுமா? பார்வை இரண்டும் பேசிக்கொண்டால் பாஷை ஊமையாய் விடுமோ? என்மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்?
உனக்குள் தானே நான் இருந்தேன். என் மேல் விழுந்த மழைத்துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு பாடல். இந்த படத்தை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மே மாதம் படத்தில் கம்போஸ் பண்ண சில சாங்ஸ் எல்லாம் அதே காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன காதலன் படத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அந்த டேரக்டர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. நிறைய ஹிட் சாங்ஸ் ஊர்வசி அதெல்லாம் வந்து இதில் வர வேண்டிய பாட்டு, ஆனால் அதில் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக தான் மே மாதம் படத்தில் வந்து பாலக்காட்டு மச்சானுக்குன்னு பாட்டு மாற்றினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பகிர்றோம். இப்போ அடுத்த பாட்டு க்ளூ சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன க்ளூ கொஞ்சம் நினைவுபடுத்துறீங்களா? காலர்கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம், இருவருக்கும் வணக்கம். தேவமார், அதுக்கு நலமா இருக்கிறீங்களா இருவரும்? வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். அருமையான பாடல் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. அழைப்புக்கு வந்தோம். மிக்க நன்றி ஐயா. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் லால் சலாமில இருந்து தமன்னா பாடின அந்த ஆட்நாட்ட அந்த பாட்டு தானே? லால் சலாம்ல தமன்னாவா? அப்படிங்க ஒரு படம் எடுத்ததாங்க உண்டு. அது வந்து நீங்க சொல்ற தமன்னா வந்து ஜெயிலர் நினைக்கிறேன். ஜெயிலர்ல தமன்னா. ஆமா, ஜெயிலர்ல இருந்து. ஆமா, ஜெயிலர்ல இருந்து. ஆமா, கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன். ஆனா கரெக்டானு தெரியல எனக்கு. தெலுங்கு பாட்டு கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. ஆனா அந்த பாட்டு தானே தெரியல. நீங்க தான் சொல்லணும். அந்த பாட்டு தான். அந்த பாட்டை தான் நினைக்கிறேன். அவர் ஆமா, ஜெயிலர் படத்துல இருந்து தமன்னா அண்ணா பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டு. ஸோ இது வந்து ஐயா நான் இன்னொரு க்ளூ சொல்றேன். இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் ஜோதிகா நடிச்சது தெலுங்கு பாட்டு. இப்ப தெரியும் உங்களுக்கு? ஓ, இதுக்கு இல்ல. ரைட். அது இந்த இப்போ கரெக்டா சொல்லுங்க பாருங்க நீங்க. ஆமா. அது அந்த சரி, ஃப்ரீயா விடுங்க. நாங்க பாடுறப்ப தெரிஞ்சுங்க. மிக்க நன்றி. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. மிக்க நன்றி. ஆமா. அரண்மனை படத்தோட நினைக்கிறேன். அரண்மனை இல்லைங்க, இது பேய் படம் தான். ஆனா இது வேற மாதிரியான பேய் படம். தெலுங்கு பேய் இது. ஜோதியா டான்ஸ் ஆடுவாங்க, செப்பே மாதிரி ஆடுவாங்க, அப்புறம் மாத்துவாங்க, அப்புறம் ரொமான்டிக் ஆடுவாங்க இன்னொருத்தரோட. ஸோ இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். இல்ல, அவரு கெஸ் பண்றாரு இன்னும். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதாவது உங்களுக்கு ஞாபகம் வரல, பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க பாடுறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த படம் என்ன பாட்டு அப்படின்ட்டு. மிக்க அழைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ அடுத்த பாடல் க்ளூ சொல்லிடலாம். இப்போ பாட போற பாடல் என்னன்னு இப்போ நேயர்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் என்னோட சோலோ சாங். அது வந்து ஒரு லவ் சாங், பட் ஆனால் சோகமான லவ் சாங். டெடிகேட்டட் டு கேஜே யேசுதாஸ் சார், இளையராஜா சாரோட கம்போசிஷனில். இது வந்து ஒரு மம்முட்டி நடித்த தமிழ் படத்தில் ஒரு சோகமான காதல் பாடல், சோலோ சாங். இதுதான் க்ளூ அதுக்கு. ஸோ அந்த பாட்டெல்லாம் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் எங்களுக்கு ஃபோன் பண்ணியும் நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடிட்டு வரோம்.
ఈ బంధమో ఇది ఈ బంధమో ఈ జన్మ బంధాల సుమగంధమో ఏ స్వప్నమో ఇది ఏ స్వప్నమో నయనాల నడయాడుదొడి స్వప్నమో విరతపు వితలను వినవా ఏ తడబడుతను ఉడకనవా మగువల మనసుల తెలిసి నీ వలపున మరుచుట సులువా ఇది కని విని ఎరుగుడ మనసున కలయిగా సరసకు పిలిచిటి విరజను తగదిగా జిగి బిగి సొగసుల బొరవిని మిరమిర మగదరి మెరుపుల మరియగదారా லக தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட தளாங்கு தக்கத்திமி ததீம் தனக்கச்சுன் தளாங்கு தக்கத்திமி ததீம் தனக்கச்சுன் தளாங்கு தக்கத்திமி ததீம் தனக்கச்சுன் வாவ் நைஸ் நைஸ் வெரி நைஸ். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் வித்யாசாகர் கிட்டேருந்து. ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு தமிழ் படத்தில் வந்த ஒரு தெலுங்கு சாங். நல்ல கெத்தா சொல்லி நிறைய பேர் அங்கே கெஸ் பண்ணியிருக்காங்க. சந்திரமுகி, ராரா அப்படி நிறைய பேர் போட்டிருக்காங்க அங்கே. ஸோ நேயர்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய ஊக்கத்தை மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களை அழைப்பு, நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்கள் விருப்பப்பாடலாம் லைன் அப்பில் இருக்குது, கண்டிப்பாக பாடுறோம் நாங்கள். கால்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் செல்வகுமார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பரா பாடுறீங்க, வாழ்த்துக்கள். நல்ல பாடல், மிக்க நன்றி. மிக்க நன்றி. நல்ல குரல் இருவரும் நல்லா சிறப்பா வருவீர்கள் வாழ்த்துறேன். மிக்க 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 நன்றியா. நன்றி நன்றி. உங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் சாங் இருக்கா? நாங்கள் எதாவது பாடணுமா? விருப்ப பாடல் ஏதாவது இருக்கா? ஒரு பாட்டு சொல்றேன், பாடுவீங்களா? சொல்லுங்க. அது கொஞ்சம் பழைய பாடல். ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க, ட்ரை பண்றோம். அவனுக்கு தான் தெரியும் ஆரம்பமும் முடிவும், அந்த பாட்டு. அவனுக்கு தான் தெரியும் ஆரம்பமும் முடிவும். நாங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. நிச்சயமா ட்ரை பண்றோங்க. நாங்கள் லைனப்ல வச்சுக்கிறோம். நிச்சயமா வந்து டைம் வச்சுன்னா நிச்சயமா பாடு. சிவாஜின்ற ஒரு பாட்டு, அவன் தான் மனிதன் படத்துல. ஓ அப்படியா? ஓகே ஓகே. நிச்சயமா நாங்கள் வந்து லைனப்ல வச்சுக்கிறோங்க. உங்க அழைப்புக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. வணக்கம். அது மேல் சாங். மேல் சாங். அவனுக்கு தான் தெரியும் நல்லா பாடுறாங்க. நீங்களே நல்லா பாடுறீங்க. மிக்க நன்றி. அழைத்தமைக்கு மிக்க நன்றியா. நன்றி நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த காலர் போலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், ராஜ் கணேசன், ஜெயசந்தி, இது பிரபா. வணக்கம். வணக்கம் பிரபா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட் 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 குட். ரெண்டு பேரும் இந்த சாங் செலெக்ஷனும் நல்லா இருக்கு. உங்களுக்கு பொருந்துற பாடல்களை எடுத்து பாடுறீங்க. ஜெயசந்தி, நான் யூஎஸ்ல ஒரு லைவ் ஷோல பாடி இருக்கேன். ஸோ பிரபா, ஓகே. கனடால நீங்க வந்து பாடுறன்றது வந்து நல்ல விஷயம். ரெண்டு பேருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நடுவில் எனக்கு ராஜ் கணேஷன் ஆக்டிங் ஸ்கில்லையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நிறைய பண்ணிருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இல்ல அதான் அந்த ஸ்கில்ல அந்த இடத்துல காமிக்கணும்ன்றது இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்கு, பார்க்கும்போது நல்லா இருக்கு. கீப் கோயிங். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் டைம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ so much bro. Thanks for calling. தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அடுத்த காலர் போலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் மீனசிங்கம் கேட்குறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இருவரும் போய் நல்லா இருக்கிறாங்க. அருமையான பாட்டெல்லாம் பாடுகிறாங்க. எனக்கு கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச காரணம், அந்த பாட்டு பாட முடியுமா? அவங்க போடுவாங்க, நிச்சயமா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, ஓகே. நன்றி நன்றி. மிக்க நன்றி. அழைத்தமைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, நன்றி. அடுத்த காலர் போலாம். வணக்கம். இனிய மாலை வணக்கம் குயின்சன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும். நீங்க தான் சொல்லணும். நிகழ்ச்சி எப்படி இருக்கு? நல்லா பாடுறீங்க. நிகழ்ச்சி நல்லா போகுது. ஓகே. நல்லா சிங்கிங். ராரா நல்ல சூப்பரா இருந்து. பிரேக் மூச்செடுக்காம பாடின நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றது மம்முட்டி இந்த பாடல் என்று சொன்னீங்க. ஆமா.
கல்யாண தேனிலா இல்லாட்டிக்கு கிட்ட வந்துட்டீங்க, சொல்லுங்க. கல்யாண தேனிலா இல்ல கிட்ட வந்துட்டீங்க, அது இல்ல, அந்த பாட்டு இல்ல. டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அன்பே வா அருகிலே, அதான் நினைக்கிறேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதான் கரெக்டான பாடல்ங்க, அதான் பாட போறேன். ஆமா, மிக்க நன்றி. சரி, ஓகே, நன்றி, வணக்கம். நன்றிங்க, மிக்க அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி. நேர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியை. உங்களோட ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருந்துருங்க. ஒரு 2 minutes பிரேக்கு. ரைட் ஆஃப்டர் தட் வில் கம் பேக். எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து இருங்க. தேங்க்யூ. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன் அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. சிஎம்ஆர் டிவிஐ தொலைக்காட்சி மற்றும் வானொலி அன்பர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வணக்கங்கள். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நம்ம வந்திருக்கோம். இப்போ அடுத்த பாடல் என்னுடைய சோலோ சாங். அது என்ன சாங் அப்படின்றத ஒரு நேயர் சொல்லிட்டாரு ஃபோன் பண்ணி. இப்போ அந்த பாடை நான் பாடுறதுக்கு முன்னாடி அடுத்த பாட்டுக்கு உண்டான க்ளூ சொல்லிடலாம். நீங்கள் சொல்லுங்கள் க்ளூ என்னன்ட்டு. அது என்ன பாட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாட்டுக்கு ஏதாவது க்ளூ சொல்லுங்கள், நேயர்கள் கண்டுபிடிக்கிட்டாங்க. சித்ரா ஹரிஹரன். சித்ரா ஹரிஹரன் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. வேற ஏதாவது க்ளூ? ஆக்டர்ஸ். அஜித் நடிச்ச படம். அஜித் நடிச்ச படம் ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் மெலடி. வித்யாசாகர் இசையமைப்பில் அஜித் சார் நடிச்ச படம். ஹரிஹரன் மற்றும் சித்ரா பாடின பாடல். நல்ல ஒரு மெலோடியஸ் அண்ட் ரொமான்டிக் சாங். ஆமா, அதுதான் பாட போறோம் அடுத்த பாடு. அதுக்கு முன்னாடி என்னோட சோலோ சாங். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே
அன்பே வா அருகிலே என் வாசல் வழியிலே இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனம் ஏந்தானோ மின்னல் என மின்னிவிட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் நீதானோ உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாழும் என்னை நீங்கி போனால் உன்னை சேரும் பாவம் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ இதயமே அன்பே வா அருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினே அன்பே வா அருகிலே என் வாசல் வழியிலே உள்ளத்துக்குள் உள்ளிருந்து மெல்ல மெல்ல கொல்லுவது காதல் நோய்தானோ வைகையென பொய்கையென மையலிலே எண்ணியது காணல் நீர்தானோ என்னை நீயும் தூண்ட எண்ண கோலம் போட்டேன் மீண்டும் கோலம் போட உன்னை தானே கேட்டேன் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ இதயமே அன்பே வா அருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினேன் அன்பே வா அருகிலே என் வாசல் வழியிலே மிக்க நன்றி. இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாடல். சுற்றியான உணர்வுபூர்வம் அண்ட் நல்லா மெய் மறந்து போய் அப்படியே ரசிச்சேன், அப்படியே ரிலாக்ஸா ரசிச்சு கேட்டுக்கணும். மிக்க நன்றி. நீங்க உங்க வாயால கேட்கறது ரொம்ப நன்றி, பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்த காலர் போலாம். வணக்கம். வணக்கம் இருவருக்கும். மேர்மெண்டும் வணக்கம் சார். பாடல் வந்து உயிரோடு உயிராக அந்த படத்துல இருந்து அன்பே அன்பே அந்த பாடல் தானே? அப்படி போடு அருவாளை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க பழமொழி, அந்த மாதிரி அப்படி போட்டீங்க. ஆமா, செம்ம செம்ம சூப்பர். முதல் பாடலும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்ப ஏதோ சால்சா சந்திரமுகி என்று வந்துச்சு, ஆனால் அது பாட்டு ஞாபகம் பெற இல்லை. பரவாயில்ல, இந்த டஃப் சாங்லாம் சொல்லிட்டீங்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க பாடுவீங்களா? அதுதானே, எனக்கு ஒரு பாடல் உண்டு, ஒரு சங்கீத மேகம் எஸ்பிபி சார் அந்த பாடல் ஒரு இது வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா டைம் கிடைக்கும், நிச்சயமா பாடுறோம். நாங்க நிச்சயமா லைன் அப் வச்சுக்கிறோம். கண்டிப்பா
நன்றி. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம சங்கர் சார் வெயிட்டிங். அவர் வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கலாம். எப்படி இருக்கு சங்கர், சொல்லுங்க. கேஜே யேசுதாஸோடைய பாட்டுகள் எல்லாமே சூப்பர். அவருடைய வாய்ஸ் அண்ட் அவருடைய இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் யூஸ்வலாக காம்ப்ளிகேட்டட் சாங் பாடினா கூட மாசி மாசாளான பொண்ணு மாமன் உனக்கு தானே, இட்ஸ் அ ராஞ்சி சாங். ஆனால் அந்த பாவத்தோட பாடுறத பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய டிவோஷனல் சாங் மாதிரி இருக்கும் அந்த பாட்டு கேட்டால். அது நாங்கள் யூஸ்வலாக சபரிமலைக்கு பாடுவோம். சுவாமி சரணமையப்ப சரணம், சுவாமியே சரணமையப்பா. அதே மாதிரி அவருடைய எந்த பாட்டு பாடினாலும் சரி, ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வாய்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு டெக்ஸ்டர். இட்ஸ் அமேசிங். இட்ஸ் கோயிங் வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சங்கர். தேங்க்யூ. அடுத்த பாட்டு க்ளூ கொடுக்கலாம். இப்போ வந்து என்ன பாட்டு பாட போகிறோன்றது ஒரு நேர் கரெக்டாக சொல்லிட்டாரு. உயிரோடு உயிராக படத்துலேருந்து, அஜித் சார் நடித்த படத்துலேருந்து அன்பே அன்பே நீ என் பிள்ளை தான் பாட போகிறோன்னு சொல்லிட்டார் அவர். இப்போ அடுத்து வரப்போகிற பாடல் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங். அது வந்து இளையராஜா சாரோட ஒரு ட்ரேட்மார்க் ஒரு டூயட் சாங் சொல்லலாம். தூரல் நின்று போச்சு அப்படின்ற ஒரு படத்துலேருந்து பாக்யராஜ் சாரோட படத்தில் ஒரு டூயட் சாங். ஸோ இது என்ன பாட்டு பாட போகிறோம் நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் இந்த பாட்டை பாடிட்டு வரோம். கண்ணே உன் கைவளை மீட்டும் சங்கீதங்கள் என்னை என்னை உரைக்க. கண்களை திறந்து கொண்டு நான் கனவுகள் காணுகிறேன். கண்களை மூடிக்கொண்டு நான் காட்சிகள் தேடுகிறேன். உன் பொன்விரல் தொடுகையிலே நான் பூவாய் மாறுகிறேன். பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை.
ஓசை இல்லாமலும் தீயும் பஞ்சும் நெருங்க யாரை பெண் என்பது யாரை யார் என்பது ஒன்றில் ஒன்று அடங்க உச்சியில் தேன் விழுந்து என் உயிருக்குள் இனிக்குதடி மன்னகம் மறந்து விட்டேன் என்னை மாற்றுங்கள் பழையபடி உன் வாசத்தை சுவாசிக்கிறேன் என் ஆயுள் நீளும்படி பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும் பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். அன்பே நீ என் பிள்ளை தேகம் மட்டும் காதல் இல்லை பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை சேரும். பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். ஒரு மாதிரி முடிச்சிட்டோம். அந்த எண்டில் வந்து அது ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறது. பரவாயில்ல, ஆனால் வந்து நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் மெலடி சாங். இப்போ அடுத்த பாடலுக்கான க்ளூ நம்ம கேட்டிருந்தோம். காலர்கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம், நான் முரளி காய்க்கிறேன் திரும்பவும். வணக்கம் முரளி சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார், சொல்லுங்க. ஓகே, நான் அந்த கண்டுபிடிச்ச பாடல் நான் இது என்று நினைக்கிறேன். பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம். பேசாம நீங்க இங்க வந்துருங்க சார், சூப்பரா பாடுறீங்க. அடுத்து நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நல்லா பாடுறீங்க. கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. அந்த பாட்டு தான் பாட போறோம் அடுத்தது. நன்றி நன்றிங்க, நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆமா, இப்போ அடுத்த பாடல் க்ளூ போகலாம். ஸோ இந்த பாட போகிற பாடல் என்றதை அவர் சொல்லிட்டார், க்ளூ சொல்லிட்டாரு, கரெக்டாக சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து வரப்போகிற பாடல் வந்து அதுவும் ஒரு ரொமான்டிக் மெலடி தான். அது வந்து நீங்கள் கேட்டவை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் மெலடி சாங் பாட போகிறோம். இந்த பாடலுக்கு அடுத்தது இந்த பாடலை பாடிட்டு அதுக்கு வருவோம் இப்போ. பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம். பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம். இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே. பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம். இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே. பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம். மாலை அந்தி மாலை இந்த வேளை மோகமே. மாலை அந்தி மாலை இந்த வேளை மோகமே. மேகமழை நீராட தோகை மயில் வாராலோ. பூபாலம் இசைக்கும்
பாட்டெல்லாம் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு சாங்ஸ், பியூட்டிஃபுல் கம்போசிஷன். இதை கொடுத்த ராஜா சாருக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே வந்து நம்மலாம் ரொம்ப ஒரு கொடுப்பன இதெல்லாம் இந்த பாட்டில் கேட்கறதுக்கு. இளையராஜா ரசிகர் நீங்கள் வித்யாசாகர் இளையராஜாண்டா ஐ அம் சோ கிரேசி. அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் சாங்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரு பாட்டு பாடிட்டு வரேன். என்ன 2 பாட்டு கேட்டிருந்தாங்க. கண்ணம்மா கனவில்லையா, அப்புறம் வந்து கருப்பு தான், அப்புறம் சங்கீத மேகம் கேட்டிருந்தாங்க. கண்ணம்மா கனவில்லையா பார்க்கலான்னு இப்போ சரி நீங்கள் பாடுங்க. முதல்ல கருப்பு தான் பாடுங்கலாம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம் 1000 வால்ட் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், நாடும் கருப்பு தான், கோவம் கோயிலும் கருப்பு தான், என ஆசைப்பட்டு கொஞ்சம் போதும் குத்துற மீச கருப்பு தான், ஆனதும் கருப்பு தான். சாரி, அது பரவாயில்ல, தெரியல பாட்டு தெரியல, லிரிக்ஸ் பரவாயில்ல, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து சங்கீத மேகம் கேட்டிருந்தாங்க ஒரு நேயர், அதுக்கு அவங்களுக்காக. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூ மனமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூம் கார்காரம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே. அதோடு நிற்கலாம். ரொம்ப நல்லா பாடினீங்க. நான் தான் கொஞ்சம் எனக்கு பாட்டே தெரியாது, நான் அந்த பாட்டு படிச்சதே இல்லை. கருப்பு தான். ஒரு காலர்கிட்ட போயிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேசுகிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நிகழ்ச்சி பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அருமையாக போய்கிட்டு இருக்கு. ஜெசன்டினி அண்ட் ராஜ் சூப்பராக பாடுறீங்க. மிக்க நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ப்ளீஸ் கீப் லிசனிங் தி ப்ரோக்ராம். தேங்க்யூ. ஷூர், பை. தேங்க்யூ. இப்போ அடுத்த பாடலுக்கு ஒரு க்ளூ கேட்டிருந்தோம். அந்த க்ளூ வந்து என்னன்னு இன்னும் ரிமைண்ட் பண்ணலாமா? இது வந்து நீங்கள் கேட்டவை அப்படின்ற படத்திலிருந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருப்பாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். இப்போ அந்த பாடலுக்கு அப்புறம் அடுத்த பாடல் ஃபாலோயிங் சாங் என்ன அப்படின்றதே சொல்லிடலாம். இப்போ அது வந்து சூப்பர் ஸ்டாரோட சாங், சூப்பர் ஸ்டாரோட ஒரு லேண்ட்மார்க் சாங், ஒரு ஸ்டைல் சாங். தேவாசரோட இசையில் ஒரு ஸ்டைல் சாங், சூப்பர் ஸ்டாரோட சாங் வந்து பாட போகிறோம் இந்த பாடலுக்கு அடுத்தது. அது பாடல் என்னன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாடல் ரஜினி இந்த படங்கள்ல முதல்ல ஒரு அவர் நடந்து வரைக்க மாஷா. ஓகே, அது வந்து ஸ்டைலாக வந்து கடைசி சாங்க முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ. இப்போ வந்து பாட போகிற பாடல் வந்து நீங்கள் கேட்டவை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் மெலடி உங்களுக்காக.
மென்பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு. விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே. விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே. சூடிய பூச்சரம் வானவில் தானோ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம். என் தாகங்கள் தீர்த்திட நீ திறந்தாயே வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. ஓ ஆராதனை நேரம் ஆலாபனை ராகம் அலைபாயுதே தாகம் அனலாகுதே மோகம். என் மேகமே வா வா இதில் நீரை தூவு. என் மேகமே வா வா இதில் நீரை தூவு. மன்மத காதில் பாலபிஷேகம் ஓ வசந்தராஜா. தேன் சுமந்த ரோஜா. உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம். என் தாகங்கள் தீர்த்திட நீ திறந்தாயே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் மெலடி. இதெல்லாம் இந்த மாதிரி பாட்டெலாம் பாடினா பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ரம்யமான ஒரு பாடல். காலருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் தவராஜா கதைக்கணுங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்கள் கால் தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். தவராஜா சார், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலம். நாங்கள் உங்களை போன்ற ஆக்களால் இல்லை, நாங்கள் என்றும் அந்த செவ்வாய் என்றால் எங்களுக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான நாள். இந்த 1.5 மணித்தியாலும் அது இன்னும் கூட்டினாலும் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற நாள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய நாளை சிறப்பிக்கும் நீங்கள் ராஜ்கணேஷுக்கும் எங்களுக்காக யுஎஸ்ஏலேருந்து வந்த யசந்தினி டீச்சருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். அதோடு இந்த நிகழ்வுக்காக கெஸ்டாக வரவழைக்கப்பட்ட சங்கரண்ணா சிறப்பான உங்களுக்கு அறிவுரைகளையும் நல்ல இசை அனுபவம் கொண்டவர். அவர் நல்ல இதுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதை கேட்டு நாங்களும் மகிழக்கூடிய இருக்கின்றது. இந்த நிகழ்வை எங்களுக்காக அடுத்து வரும் டிவியை செய்யுமாறுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி கடன் பட்டிருக்கோம். எனவே எங்களோட இசைப்பயணத்தோட இறையாசி வேண்டி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி ஐயா, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். ஹலோ ராஜ் அண்ட் ஜசந்தினி, திஸ் இஸ் கணேஷ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஓகே, உங்களோட பேர் என்ன? கணேஷ். கணேஷ். ஓகே கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்ல சும்மா இருக்கணும் ஜெயசந்தினி. ப்ரோக்ராம் சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் அண்ட் வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் புதுசாக எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிக்கிறீங்க. நல்லா இருக்கு கேட்க. தேங்க்யூ. முதல்ல சிஎம்ஆருக்கு டிவிஐக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும் என்றால் வாரம் புது புது ஆக்களை கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுறதுக்கு. ரெண்டாவது ராஜும் ஆல்ரெடி I'm always fan of you guys, but இன்னும் நல்லா இருக்கு. Thank you, ராஜ். மிக்க நன்றி அழைத்தமைக்கு சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. Thank you. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் சாங்கு போகலாம். இப்போ லாஸ்ட் சாங் வந்து நம்ம ஒரு க்ளூ கொடுத்துருந்தோம் நேயர்களுக்கு.
என்ன சாங் அப்படின்றது வந்து சூப்பர் ஸ்டாரோட படம். அது என்ன படம்னு நம்மளே சொல்லிடலாமா, இல்லை சஸ்பென்ஸ் இல்லாமல். பாஷா அப்படின்ற படத்துலேருந்து தேவாசரோட மியூசிக்கில் ஸ்டைலு தான். ஸோ ஒரு பெப்பி நம்பராக வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான டெடிகேஷன் இது. அதை ட்ரை பண்ண போகிறோம். This will be the last song. So thank you for all your support and motivation, but we'll still talk. Thank you for your support. Thank you. ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். ஏ டச்சு 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 என்ன டச்சு மீ, கிச்சு 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 என்ன கிச்சு மீ. 7 மணிக்கு மேல நீயும் இன்பலட்சுமி. ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயிலு நானு தான். காதலிச்சா கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே. எங்கெங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே. காஷ்மீர் ரோஜாவே கைக்கு வந்தாயே, வந்து பார்க்கும் முன்னே முள்ளெடுத்து குத்தாரு. ராத்திரி வரவே ஏன் ரகசிய நிலவே, ஒரு காத்தடிக்குது சேர்த்தடைக்குது காத்திரு நிலவே. இது சூப்பர் ஸ்டைலு தான், உன் ஸ்டைலுக்கு ஏற்ற மயிலு நானு தான். ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். அழகுமணி தேரழகி அசைய விட்டு கொல்லாது. கட்டை மலர் குழலழகி ஒத்தை மலர் தாராயோ. ஊட கொள்ளாது உள்ளம் தங்காது, தருவி காய்ச்சல் கொண்டா தலையணையும் தூங்காது.
ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான் கிச்சு 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 என்ன கிச்சு மீ ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல், நல்ல உற்சாகமாக இருந்தது. இன்றைக்கி எல்லா பாடல்களுமே வந்து நேர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கர்கிட்ட கேட்கலாம், எப்படி இந்த நிகழ்ச்சி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். முதல்ல பாடலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சிஎம்ஆர் அண்ட் டிவிஏக்கு மிக்க நன்றி. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு விஷுவல் ட்ரீட் அண்ட் மியூசிக்கல் ட்ரீட் ஃபார் மை இயர்ஸ். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த காலர்ஸ், லைக் வெரி நாலேஜபிள். தமிழ்நாடு ரசிகரை தான் நீங்கள் டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க. He really wanted to sing some, here you sing the Tamanna songs, I think. And the Kavala. Exactly. And maybe next time we can sing. And we started the music program with brother sister ஆரம்பிச்சு கடைசியில் ஃபிகர் தான் முடிஞ்சாச்சு. அதில் முதல்ல பார்க்கும்பொழுது சிவாஜி கணேசன் பத்மினி மாதிரி இருந்தது, ஒரு இது மாதிரி இருந்தது. கடைசியில் பாஷா ஸ்டைலில் இறங்கி அடிச்சு சூப்பர், வெரி பியூட்டிஃபுல் மிக்ஸ் அண்ட் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சங்கர். நன்றி நேயர்களே, நம்ம வந்து நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மற்றும் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் செய்து கொண்டிருக்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கட்டும். எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் நான் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி நேயர்களே. மிக்க நன்றி. உங்களோட ஆதரவு போமங்களை தேவை. மிக்க நன்றி. விடைபெறுவோம். நன்றி நேயர்களே. நன்றி. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.